வன்னியரசு அமைச்சர் ஆயிட்டாரா? இதெல்லாம் எங்களால கடுகளவு கூட ஏத்துக்க முடியலைங்க. எப்படிங்க அவர் அமைச்சர் ஆனாரு? இத்தனை வருஷமா நம்ம அடிமை போல கூட்டணி கட்சிகளை வச்சிருந்தோம். திடீர்னு விஜய் வந்து இப்படி ஒரு புரட்சியை பண்றாரு அப்படின்னு வைத்தறிச்சல்ல தாங்க முடியாம கொந்தளிச்சு கொப்பளிச்சு ராஜா அப்படின்ற திமுகவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் ஒரு ஆபாசமான சர்ச்சைக்குரிய பதிவை போட்டிருக்காரு. இந்த பதிவு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விசிக தொண்டர்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மக்களை கொந்தளிச்சு பார்க்குற அளவுக்கு இவ்வளவு கேவலமான வேலைகளை திமுக தொடர்ந்து செய்யுது. ஆட்சியிலிருந்து அவங்களை அப்புறப்படுத்தியும் கூட திமுகவுக்கு இன்னும் அறிவு வரலையே அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம நம்ம ஏன் தோல்வி அடைஞ்சோம், எதனால ஆட்சியை இழந்தோம் அப்படின்னு 38 பேர் கொண்ட குழுவை அமைச்சு திமுக விசாரணை நடத்திட்டு இருக்கு. ஆனா இன்னமும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு புரியல. இந்த மாதிரி பல சில்லறை வேலைகளை பண்றதுனால தான் திமுக ஆட்சிக்கு வராம போயிருச்சு, தவறான பாதைக்கு போயிருச்சு அப்படின்றது இன்னமும் திமுக தலைமைக்கு புரியல அப்படின்றது மிகப்பெரிய வேடிக்கையா இருக்கு. ராசா அவர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்னு விசிக தொண்டர்கள் எல்லாருமே கடுமையான ஒரு கோரிக்கை வச்சுட்டு வராங்க. என்ன செய்ய போகிறார் ராசா, என்ன செய்ய போறார் மு.க.ஸ்டாலின் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. அதாவது எங்களுக்கு கூட்டணி கட்சி ஆதரவு வேணும், அவங்க சார்ந்த சமூக மக்களின் வாக்குகள் வேணும், அவங்களோட புகைப்படம் வேணும், அவங்களோட முன்னாள் தலைவர்கள் படம் வேணும், அவங்களோட கட்சி கொடி வேணும். தேவைப்பட்டா அந்த இடத்துல அவங்க பெயரை பயன்படுத்திப்போம், தேவைப்பட்டா அவங்க பெயரை பயன்படுத்த மாட்டோம். தேவைப்படுற இடத்துல அவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத இடத்துல கலட்டி விடுற அரசியலை தான் தொடர்ந்து இந்த திமுக அதிமுகவும் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா திமுக தங்களுடைய கட்சியை எப்படி கட்டுக்கோப்பா கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்களோ அதே போல கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே அடிமை சாசனம் எழுதுனது போல அவங்க எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. என்னதான் திமுகக்கு தலைவர் மு.க.ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாலும் கூட கூட்டணி கட்சிகளுக்குமே அவர் தான் தலைவராக இருந்தாரு. அதுலயும் ஒரு படி மேல போய் அண்ணன் திருமாவளவன் கட்சியை ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் எடுத்து வச்சிருந்தாங்க. இதுவரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம பல நேரங்களில் பேசியிருக்கோம். ஆனா இந்த முறை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே திமுகவின் உண்மை முகம் தெரிய வந்திருக்கு. வன்னியரசு எனும் நான் அப்படின்னு ஒருத்தர் அமைச்சர் பதவி இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே ஏற்றுக்கொள்ள முடியாம வன்மத்திலையும் வைத்தறிச்சலையும் கக்கி ஒரு மிகப்பெரிய ஆபாசமான பதிவு போட்டிருக்காரு. திமுகவின் மிக முக்கியமான நேர்மையின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஊழல் லஞ்சத்தில் பெயர்களில் அடிபடாத ஒருவராக இருக்கக்கூடிய ராசா, இவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா பழைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா தெரியும். 2G வழக்குல இவர் ரொம்ப நேர்மையான பெயர் பெற்று சிறைக்கும் போய் வந்தாரு. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு. இவர் எப்பயுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதாவது ஒரு சர்ச்சையான கருத்தை பேசி விட்டுருவாரு. 2021 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் இவர் எப்படிப்பட்ட கருத்தை பதிவு பண்ணார் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இப்போ சமீபத்துல வன்னியரசை வந்து அமைச்சராக்க போறாங்க, கூட்டணி ஆட்சி தத்துவத்துல விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அமைச்சரவையில இடம் கொடுக்கணும் அப்படின்னு விரும்பினார்னு சொல்லி ஆதவர்ஜுனா ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. அந்த அழைப்பை பார்த்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு தீர்மானம் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் தொடர்ச்சியாக வன்னியரசு அமைச்சராக்குறோம்னு எல்லாரும் முடிவுக்கு வந்தாங்க. இது ஒரு நம்ம முன்னாடியே சொன்னது போல இது ஒரு சாதாரண ஒரு அமைச்சர் பதவியேற்பு மட்டும் கிடையாது, பல ஆண்டு கால கனவு, அவங்களுடைய மிகப்பெரிய போராட்டத்துக்கான மிகப்பெரிய அடையாளம், அங்கீகாரம். அப்படிதான் வன்னியரசு அவர்கள் அமைச்சராக இருக்காரு. ஆனா அதை கொஞ்சம் கூட சகிச்சுக்க முடியல, ஏத்துக்கொள்ள முடியல. நீங்க எங்க கிட்டே அடிமையா இருந்திருக்கணும், இன்னைக்கு இன்னொரு கட்சிக்கு போயிட்டீங்க, அங்க போய் அமைச்சர் ஆயிட்டீங்க அப்படின்றது எங்களால தாங்கிக் கொள்ள முடியலன்னு சொல்லி அந்த பதிவை நம்ம வாசிக்க கூட முடியாது. அவ்வளவு கேவலமான இழி சொற்களை பயன்படுத்தி ஒரு பெண் வந்து ஒருத்தனை திருமணம் பண்ணிக்கிறா, ஆனா மித்த விஷயங்கள்லாம் இன்னொருத்தன் கூட அப்படின்னு சொல்றத எந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? இவங்க எல்லாரும் ஒரு கருத்தை பதிவு பண்ணிடுவாங்க ஆபாசமா சர்ச்சையா, உடனே அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த கருத்துக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு சொன்னா இது எந்த வகையில நியாயம்? விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த மாதிரி கருத்து பதிவு பண்ணவர். அவர் எப்படிப்பட்ட கொம்பாதி கொம்பனா இருந்தா என்ன, முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தா என்ன, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், என்னவா இருந்தாலும் என்ன, தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதுக்கு உண்மையிலேயே பாரபட்சம் பார்க்காமல் மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் அப்படின்றத அண்ணன் விஜய் அவர்கள் காமிக்கணும். ஏன் அப்படின்னா உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, அப்படியெல்லாம் நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். இந்த மாதிரி கொச்சையான சொற்கள் பயன்படுத்தக்கூடிய தலைவர்களை 4 பேரை நீங்க பிடிச்சி உள்ள போட்டீங்க அப்படின்னா 40 பேர் திருந்துவாங்க. இவங்க இதை ஒரு வாடிக்கையாவே வச்சிருக்காங்க. திமுக என்ன வேணாலும் பேசலாம், அதிமுக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக நீங்க மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு தமிழனாக, ஒரு குடிமகனாக, ஒரு சாமானியனாக ஒரு அன்பான கோரிக்கை, தயவு செய்து இந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் நீங்க புகட்ட வேண்டும். இது ஒரு பக்கம் தள்ளி வச்சிடலாம். ஆனா இப்ப பல கேள்விகளை நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கு. திருமாவளவன் அப்படின்ற ஒருத்தரை என்னைக்காவது நீங்க உண்மையிலேயே மரியாதையா நீங்க அவளை நடத்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பல விஷயங்கள்ல வெளிப்படையா சொல்லணும்னா முரட்டு முட்டு கொடுத்திருக்காரு. நீங்க பண்ணக்கூடிய அத்தனை அடாவடித்தனத்துக்கும் அமைதியா கடந்து போயிட்டு சரி கூட்டணி தர்மம்னு சொல்லி ரொம்ப அமைதியா பொறுத்து கடந்து போயிருக்காரு. ஆனா இன்னைக்கு நீங்க ஆட்சியை இழந்துட்டீங்க. ஆட்சியை ஏன் இழந்தீங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் உங்களுக்கு புரியல. இப்ப வந்து ஒரு 38 பேர் கொண்ட குழுவை போட்டு
உதயநிதி ஸ்டாலின் தலைமையில நாங்க ஆராய போறோம். நீங்க என்னங்க ஆராய வேண்டிய தேவை இருக்கு? ஒண்ணுமே நீங்க ஆராய்ச்சி பண்ண தேவையில்லையே. இந்த மாதிரி தொடர்ந்து இழிவுபடுத்துற வேலையை அதிகார போக்கிலே இருக்கக்கூடிய உங்களோட கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்னால தான் நீங்க ஆட்சி இழந்திருக்கீங்க. அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றது, உங்களை பத்தி யாராவது எதிர்த்து பேசினா அவங்க குறவலையை நெரிக்கிறது, பிடிச்சி ஜெயில போடுறது, அடுத்தவங்க வீட்டுக்குள்ள சாக்கடை அள்ளி ஊத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி தான் பல பேர் பாவத்தினாலே சாபத்தினாலே ஆட்சி இழந்து இப்போ உட்காந்துருக்கீங்க. ஆனா ஆட்சியை இழந்தும் கூட நீங்க இன்னும் ஒரு துளி மாறல, திருந்தல் அப்படின்னா இதுக்கு மேல நீங்க கனவுல கூட ஆட்சிக்கு வரமாட்டீங்க அப்படின்ற நிலைமையை யாரும் பொதுமக்கள் உருவாக்க வேண்டாம், உங்க கட்சியை உருவாக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. நீங்க தான் அவ்வளவு பெரிய வீரன் தீரன் சூரனாச்சுல, நீங்க பதிவை போட்டுட்டு எதுக்கு டெலீட் பண்ணீங்க? இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்த உடனே அந்த பதிவை டெலீட் பண்ணிட்டு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க, திடுன்னு ஓடுறீங்களே, ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின மாதிரி. எதுக்கு நீங்க பயந்து ஓடுறீங்க? உங்ககிட்ட தப்பு இல்லை அப்படின்னா நீங்க நியாயப்படுத்தி வெளிப்படுத்தி பேசணும். இல்லையா, ஆமாங்க நான் பண்ணது தவறு தான், மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வேற ஒரு மனநிலையில் இருக்கும்போது, நிதானம் இல்லாத போது வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டு நான் பதிவை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை மன்னிச்சு கடந்து போயிருவாங்க. ஆனா பார்த்துட்டு ஓடி போயிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழர்களா ஒற்றுமையா இருக்காங்க. அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதிகாரத்துக்கே வரக்கூடாது, அவரெல்லாம் அமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான அணுகுமுறையை கொண்டு போறீங்க? இன்னைக்கு வெளிப்படையா உடைச்சு பேசுவோமா? எதனால அண்ணன் திருமாவளவன் சட்டமன்ற தேர்தலை நான் போட்டியிட போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் பேக் அடிச்சாரு? அவருக்கு என்ன நெருக்கடி கொடுத்தீங்க? எவ்வளவு நிர்பந்தம் கொடுக்கப்பட்டுச்சு? அந்த கட்சியை ரெண்டா உடைச்சு கூறு போடுற வேலையை நீங்க பண்ணீங்களா பண்ணலையா? திமுக அந்த வேலையை பண்ணுச்சு. கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள்ன்ற கட்சியை ரெண்டா உடைச்சிச்சு. திருமாவளவன் அண்ணன் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கல இந்த சட்டமன்றத்தில் அப்படின்னு நீங்க பெயர் எடுத்து பாருங்க. ஆளூர் ஷானவாச கைப்பாவே வச்சு இந்த கட்சியை உடைக்கிற வேலையை பார்த்தாங்க. ஒருவேளை அன்னைக்கு கூட்டணிக்கு போகாம இருந்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு உண்மையிலே அண்ணன் விஜய் கூட சேர்ந்து அவர் 20 சீட் 30 சீட் வாங்கி இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக கிட்டத்தட்ட 4-5 அமைச்சர் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா அவர் போக விடாம தடுத்தது யாரு? நிர்பந்தப்படுத்தினது யாரு? இந்த கூட்டணியை உடைய விடாம பார்த்துக்கிட்டது யாரு? விருப்பமே இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கி, எனக்கு தெரியும் தேர்தல் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் கண் கலங்கி இருக்காரு. இது சத்தியம். நீங்க யார் வேணாலும் இல்லைன்னு மறுத்து பேச முடியுமா? கண் கலங்கி நான் விஜய் கூட கூட்டணிக்கு போகலான்னு சொன்னேன், பல பேர் என்னை நிர்பந்திச்சு இந்த நிலைமை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க, இன்னைக்கு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மன வழியில இருந்தாரு. அந்த தொடர்ச்சியில தான் மிகப்பெரிய நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது விஜய்க்கு கை கொடுத்து அவரோட ஆட்சியை நம்ம காப்பாற்றி கொடுப்போம்னு சொல்லி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாரு. அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், நன்றி கடன் செலுத்தணும்னு சொல்லி தான் அண்ணன் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? நீங்க அவங்களோட சப்போர்ட்டை வாங்குவீங்க, அவங்களோட வாக்குகளை வாங்குவீங்க, அதை வச்சு நீங்க ஆட்சியை ஓட்டுவீங்க. ஆனா அவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா இது என்ன மன்னர் பரம்பரையா இல்ல மன்னர் ஆட்சியா? திமுகவுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சா தமிழ்நாடு? இப்ப சொல்றேன், நிதானமா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இனி திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கான இடத்தை இந்த தாவேகா கட்சிகளும் சரி பிற கூட்டணி கட்சிகளும் கொடுக்கவே போறதில்லை. திமுக ஒற்றை கட்சியா தனிமரமா நிக்க போகுதா இல்லையான்றதை மட்டும் நீங்க பாருங்க. கூட்டணி கட்சிகளை அடிமைப்படுத்தி எப்ப பார்த்தாலும் தலித் சமுதாயத்துக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், அவங்களை சிறுபான்மைன்னு சொல்லி மனதளவில் சிறுபான்மை ஆக்குனது இந்த திமுக தான். சரி, திமுக எப்படின்னு பார்த்தா அதிமுக அதே போலதான். நாங்க ஆட்சியில பங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம், கட்சி எங்க தலைமையில இருக்கும், ஆட்சி எங்க தலைமையில தான் இருக்கும், நாங்க உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டோம், ஆனா உங்களை நாங்க நல்லா யூஸ் பண்ணிப்போம். எந்தெந்த இடத்துல உங்க முகத்தை காமிக்கணும், ஓட்டு வாங்குறதுக்குன்னு உங்க முகத்தை நாங்க காமிச்சுப்போம். எந்த இடத்துல திருமாவளவனை கட்டி பிடிச்சா நமக்கு வாக்குகள் கிடைக்குமோ அந்த இடத்துல போய் கட்டி பிடிக்கிறது. திருமாவளவனை வேன்ல ஏத்தக்கூடாது, மேடையில ஏத்தக்கூடாது, இந்த இடத்துல ஏத்தினா ஓட்டுகள் வராது அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துல வாக்குகளை கொடுக்கறது இல்ல, திருமாவளவனை அழைக்கிறது இல்ல. எவ்வளவு கொடூரமான விஷயம் அது. இப்படி நீங்க பண்ணதின் வெளிப்பாடுல தான் திருமாவளவன் வெறுத்து போய் நொந்து போய் தான் உங்க கூட்டணியிலிருந்து வெளியே போய் இன்னைக்கு வன்னியரசு எனும் நான் ஒருத்தர் அமைச்சரா உட்கார்ந்துருக்காரு. உள்ளபடியே எல்லாருக்குமே பெருமையா இருக்குங்க. அந்த சமுதாய மக்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் வன்னியரசு அமைச்சரானதை வன்மையா எதிர்க்குது, வன்மத்தோட பாக்குது. அது இந்த திமுக கூட்டம் தான். ஆராசா அவ்வளவு பெரிய ஒரு படிச்ச இன்டெலக்சுவல் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, உண்மையிலே நீங்க சரியான ஆளு. எதுக்கு இந்த பதிவு போட்டீங்க? ஒரு விளக்கம் கொடுங்க. விளக்கம் கொடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் மிச்சத்தை பேசுங்க. இதை விட்டுட்டு தொடர்ந்து கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாங்க, உங்க கையில ஆட்சி இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப தெரியுதா? இவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணும்னு எவ்வளவு போராடி இருப்பாங்கன்னு. திருமாவளவன் வந்துடக்கூடாது, விஜய் வந்துடக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல பார்வையில தான் அவங்க பார்த்தாங்க. இதைத்தான் ரொம்ப பக்குவமா எப்பயுமே ரொம்ப கோவமா ஆக்ரோஷமா பேசுவார் ஆதவ அர்ஜுனா. அவர் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நான் அவரோட வயதுக்கு அவர் பதிவு பண்ண கருத்துக்கு அவரோட பார்வையில நான் விட்டுறேன், ஆனா இந்த மாதிரி ஒரு வன்மத்தை கக்குறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாரு. இங்க ஒரு இடத்துலயாவது திருமாவளவன் உங்களை திருப்பி அடிச்சிருக்காரா? அவர் நினைச்சாருன்னா இதை எவ்வளவு பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூவா தமிழ்நாடு முழுவதும் மாற்ற முடியும். அப்படி மாத்தினார்னா திமுக எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுக்கும், திமுக எப்படி இதை எதிர்கொள்ளும்? உங்க மேல வழக்கு போடுவதற்கு கூட 1000 விஷயங்கள் இருக்கு. நீங்க தைரியமானால அந்த பதிவு எதுக்கு டெலீட் பண்ணீங்க? டெலீட் பண்ணாமல் இருந்திருக்கணும். இதே போல நீங்க மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ஆபாசமான, சர்ச்சையான, கேவலமான, இழிவான, மலிவான, கேடுகட்ட அரசியலை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அரசியல மட்டும் இல்ல, தெருவில் கூட இறங்கி நடமாட முடியாது. அந்த மாதிரி பொதுமக்களோட வெறுப்பு நீங்க சம்பாதிச்சிருவீங்க. இன்னைக்கு காலையில இருந்து பாருங்க,
உங்க கட்சி சார்ந்த நபர்கள் மட்டும் இல்ல, உங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட பதிவு போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு பதிவுகள் போடுறாங்க. இதை ஏத்துக்கவே முடியாது. எப்படி இப்படி ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு. அவ்வளவு அதிபுத்திசாலியா நீங்க? இவ்வளவு கேவலமா நம்ம ஒரு கருத்தை பதிவு பண்ணிடலாம். இதை பொதுமக்கள் எல்லாருமே பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க நீங்க நினைச்சீங்கன்னா, எங்களை மாதிரி சாமானியர்களை பட்டா உங்களுக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? எங்களுக்கு அறிவு வந்துருச்சு, நாங்க விழிப்புணர்வு அடைஞ்சிட்டோம் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சான்று தான் இன்னைக்கு திமுக வீட்டுல குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்கு. விஜய்ன்ற ஒருத்தர் கோட்டையில உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு அது புரியுதா புரியலையா? இன்னமும் கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை அறிவு இல்லாம இன்னமும் மீண்டும் மீண்டும் இதே மாதிரி சர்ச்சையான கருத்துக்கள் பேசுறது, ஆபாசமான கருத்துக்கள் பேசுறது, அப்படி என்னங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி அசிங்கமா பேசுங்களே, உங்களுக்கு அதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போலவா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் ஒரு பதிவை போட்டுருவீங்க, போட்டுட்டு நீங்க நான் வருந்துகிறேன், நான் மன்னிப்பு கோருகிறேன், யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், இந்த மாதிரிலாம் தப்பிச்சு போக கூடாது, போகவும் முடியாது. உண்மையிலே ஒரு நேர்மையான ஆட்சி நடக்குதுன்ற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. அண்ணன் விஜய் அவர்கள் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆமாங்க, அரசியல் பழிவாங்குதல்னு சொன்னாலும் கூட நீங்க தயவு செய்து இதுக்கு நடவடிக்கை எடுங்க. இது ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நபரை நம்ம விடுறதுனால தான் மீண்டும் மீண்டும் இது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. அதிமுக ஒருத்தர் பேசுவாங்க, திமுக ஒருத்தர் பேசுவாங்க, திரும்ப அதிமுக பக்கம் ஒருத்தர் அமர்ந்ததுக்கு அப்புறம் திமுக ஒருத்தர் ஆரம்பிப்பாரு, அப்புறம் திமுக பக்கம் ஒருத்தர் அமர்ந்ததுக்கு அப்புறம் அதிமுக ஒருத்தர் ஆரம்பிப்பாரு. எத்தனை நாளைக்கு இப்படியே கடந்து போக முடியும்? மீண்டும் ஒரு முறை பெருமையாக சொல்கிறோம், வன்னியரசு அப்படின்ற ஒருத்தர் அமைச்சர் ஆயிருக்காரு. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அவர் தான் சமூக நீதிக்கான அமைச்சர். இதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க நாளை பின்ன வெளியில பேசும்போதும் பார்க்கும்போதும் கூட மாண்புமிகு அமைச்சர் தான் சொல்லணும். அதுதான் கட்டாயம். இது காலத்தின் கட்டாயம். எவ்வளவு ஆண்டுகால கோரிக்கை, எவ்வளவு ஆண்டுகால கனவை இன்னைக்கு நிறைவேற்றி அந்த சீட்ல போய் உட்காந்துருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் நீங்க மட்டும்தான் அமைச்சரா இருக்கணும், நீங்க மட்டும்தான் எம்எல்ஏவா இருக்கணும், நீங்க மட்டும்தான் எம்பியா இருக்கணும் எழுதப்பட்ட சட்டமா என்ன? பொதுமக்கள் எல்லாரும் தேர்வு செஞ்சு அவரை வெற்றி பெற வச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கி அவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் அண்ணன் விஜய் குறித்து. ஆனாலும் கூட அண்ணன் விஜய் அவர்கள் அவங்களுக்கான அடையாளத்தை கொடுக்கணும், அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும். நமக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது நம்ம கூட நின்னாங்கன்னு சொல்லி அவங்கள மிகப்பெரிய ஒரு மாண்புமிகு அமைச்சர்னு சொல்லி அவங்களை அழகு பார்த்திருக்காரு. ஆனா இவ்வளவு பெரிய வன்மத்தை நீங்க கக்குறீங்க அப்படின்னா, மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன், இனி ஒருபோதும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி ஆட்சிக்கு வந்தது அப்படின்ற வரலாறு இருக்கவே போறதில்ல. அடுத்த தலைமுறை, அதுக்கடுத்த தலைமுறை, அதுக்கும் அடுத்த தலைமுறை வந்தால், ஒருவேளை அப்ப திமுக இருந்துச்சுன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி பண்ணுங்க. இனி அடுத்த 100 ஆண்டு காலம் திமுக என்ற கட்சி இருக்குமான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.